அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் காரணமாக கடவுச்சீட்டு விநியோகத்தில் ஏற்படவுள்ள மாற்றம். ஜனாதிபதியின் அடுத்த வெளிநாட்டு விஜயம் வெளியானது அறிவிப்பு. தொடரூத்துடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்து, ஒருவர் பலி. தேசப்பந்துவுக்கு கொலை மிரட்டல், நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. மூடப்படும் கொழும்பு பங்கு சந்தை. திருகோணமலையில் மின்சார வேலியில் சிக்குண்டு இருவர் பலி. போதைப் பொருளுடன் சிக்கிய வேட்பாளர். மட்டக்களப்பில் யானை தாக்குதலால் விவசாயி பலி. பிரசன்ன ரணவீர செவ்வந்தியை தேடி மாறுவேடத்தில் களமிறங்கிய புலனாய்வாளர்கள். தொடர்பான விரிவான செய்திகள். உள்ளூராட்சி சபை தேர்தலை முன்னிட்டு 24 மணி நேரத்திற்குள் கடவுச்சீட்டு வழங்கும் சேவையை நிறுத்தி வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலை முன்னிட்டு மே 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை 24 மணி நேரத்திற்குள் கடவுச்சீட்டு வழங்கும் சேவை நிறுத்தப்படும். மேலும் தேர்தலின் போது ஒரு நாள் மற்றும் சாதாரண சேவைகளில் கட்டுப்பாடுகள் இருக்கும் எனவும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வியட்நாம் பயணம் குறித்து வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஜனாதிபதி அனுர மே 4 முதல் 6ஆம் தேதி வரை வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் உட்பட பல மூத்த பிரமுகர்களை சந்திக்க உள்ளார் என்றும் கூறப்படுகிறது. இதேவேளை கோசி மின் நகரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் வெசாக் தின கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி பிரதம விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளதுடன் அதன்போது அவர் முக்கிய உரையொன்றை நிகழ்த்தவுள்ளதாகவும் அமைச்சின் அறிக்கை தெரிவிக்கின்றது. இந்த விஜயத்தின் போது இரு தரப்பினருக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் வணிக சமூகத்துடனும் ஜனாதிபதி ஈடுபடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு ஜனாதிபதியுடன் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகள் குழுவினரும் விஜயத்தில் பங்கேற்க உள்ளனர். அகங்கம தொடருந்து நிலையத்துக்கு அருகிலுள்ள தொடருந்து கடவையில் முச்சக்கர வண்டியொன்று தொடருந்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். பெலியதவிலிருந்து அனுராதபுரம் மற்றும் வவுனியா நோக்கி பயணித்த தொடருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த பெண் 62 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தேனக்கோனுக்கு வந்துள்ள கொலை மிரட்டல் தொடர்பில் பூசா சிறைச்சாலையில் உள்ள 2 சந்தேக நபர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பெற கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுரவிடமிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் உத்தரவு ஒன்றை பெற்றுள்ளது. அதன்படி போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தேனக்கோன் தனது பதவியில் உத்தியோகபூர்வ கடமைகளை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தேசப்பந்து தேனக்கோனின் ஹோகந்தரவில் உள்ள வீட்டிற்கு சென்ற 2 மூத்த காவல்துறை அதிகாரிகள் பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிப்பாணி இம்ரானிடமிருந்து அவருக்கு அச்சுறுத்தல் வரக்கூடும் முன்னர் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள கஞ்சிப்பாணி இம்ரான் தென்னக்கோனை கொலை செய்ய தனது நெருங்கிய கூட்டாளிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மதியம் 12:30 மணிக்கு கொழும்பு பங்கு சந்தை மூடப்படவுள்ளதாக கொழும்பு பங்கு சந்தை தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு பங்கு சந்தை தெரிவித்துள்ளது. திருகோணமலை ஈச்சிலம்பற்று போலீஸ் பிரிவில் உள்ள சூரநகர் பகுதியில் யானை பாதுகாப்பு மின்சார வேலியில் சிக்குண்டு 2 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் சூரநகர் பகுதியைச் சேர்ந்த மகேஸ்வரன், ரவிச்சந்திரன், துரைநாயகம், சசிகரன் என்பவர்களாவர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வயலுக்கு போடப்பட்ட யானை பாதுகாப்பு மின்சார வேலியை சரி செய்து கொண்டிருந்த பொழுது
சசிகரனுக்கு மின்சாரம் தாக்கியுள்ளது. இதன் பின்னர் மின்சாரம் தாக்கி கீழே விழுந்து கிடந்தவரை ரவிச்சந்திரன் காப்பாற்ற முற்பட்ட பொழுது அவரும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இருவரும் மாமன் மருமகன் முறையுடையவர்கள் எனவும் தெரிய வருகிறது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஈச்சனப்பற்று போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளூராட்சி தேர்தலில் பாணதுறை நகர சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் 13 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் 102 கிராம் ஐஸ், 6 கிராமுக்கு மேற்பட்ட போதைப்பொருள் மற்றும் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பாணதுறை மாளமுள்ள பின்வெள ரணவிரு கேமந்த பெரேரா மாவட்டத்தில் உள்ள ஒரு வீட்டில் கடந்த 28ஆம் தேதி இரவு நடைபெற்ற வைபவத்தின் போது வெளிநாட்டில் வசிக்கும் போதைப்பொருள் கடத்தல்காரின் மைத்துனரை குறிவைத்து ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியிலும் அதை சுற்றியுள்ள பகுதியிலும் போலீஸ் சிறப்பு படை அதிகாரிகள் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வவுணதீவு பாலைக்காடு வயல் பிரதேசத்தில் வேளாண்மைக்கு நீர்ப்பாய்ச்சி சென்ற விவசாயி ஒருவர் யானை தாக்குதலால் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. நாவட்காடைச் சேர்ந்த 70 வயதுடைய விவசாயி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வழமை போல வேளாண்மைக்கு நீர் பாய்ச்சுவதற்காக சமூக தினமான நேற்று இரவு சென்ற குறித்த நபர் காலையாகியும் வீடு திரும்பி வராத நிலையில் உறவினர்கள் அவரை தேடி சென்றுள்ளனர். இதன்போது அவர் யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்த நிலையில் கிடப்பதை கண்டு போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தலைமறைவாகியுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மற்றும் இசாரா செவ்வந்தியை கைது செய்வதற்கு மாறுபடங்களில் பல புலனாய்வு குழுக்கள் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிரிபத்கொட பகுதியில் போலி பத்திரத்தை பயன்படுத்தி அரசாங்க நிலத்தை விற்பனை செய்த வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய மகர நீதவான் காஞ்சனா நிரஞ்சல டி சில்வா சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பிரசன்ன ரணவீரவை கைது செய்வதற்காக நாடு முழுவதும் 10 சந்தேகத்துக்கிடமான இடங்களில் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை அவர் குறித்து எது தகவலும் இல்லை என்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மாவரமண்டிய கிரிபத்கொட, கிரிலாவள, நீர்கொழும்பு, கம்பகா, கலனி மற்றும் வத்தலை உள்ளிட்ட 10 பகுதிகளில் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் கொழும்பிலுள்ள புதுக்கடை நீதிமன்றத்தில் பாதாள உலக தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக தேடப்படும் இசாரா செவ்வந்தியை கண்டுபிடிக்க நாடு முழுவதும் சுமார் 200 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டதாகவும் ஆனால் அவர் பற்றிய எந்தவித தடயமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மார்ச் 7ஆம் தேதி முதல் காணாமல் போயுள்ளதுடன் பாதாள உலக தலைவர் சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட திகதியான பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் இசாரா செவ்வந்தி காணாமல் போயுள்ளார். இந்த நிலையில் இருவரையும் கைது செய்வதற்கான விசாரணைகளை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சிரேஷ்ட காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.